இயேசு பேதுருவின் மாமியை குணமாக்குதல். லூக்கா 4:38 முதல் 43. பின்பு அவர் ஜெப ஆலயத்தை விட்டு புறப்பட்டு சீமோன் வீட்டில் நுழைந்தார். சீமோனுடைய மாமி கடும் காய்ச்சலாய் கிடந்தாள். அவளுக்காக அவரை வேண்டிக் கொண்டார்கள். அவர் அவளை நோக்கி குனிந்து காய்ச்சல் நீங்கும்படி கட்டளையிட்டார். அது அவளை விட்டு நீங்கிற்று. உடனே அவள் எழுந்திருந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தார். சூரியன் மறைந்த பொழுது மக்கள் எல்லோரும் தங்களுக்குள்ளே பல்வேறு நோய்களால் வேதனைப்பட்டவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் அவர் தம்முடைய கைகளை வைத்து அவர்களை குணமாக்கினார். பிசாசுகளும் அநேகரை விட்டு புறப்பட்டது. அவைகள், நீர் தேவனுடைய குமாரன் என்றது. அவரை கிறிஸ்து என்று அறிந்திருந்தபடியால் அவர் அவைகளை பேசவிடாமல் அதட்டினார். உதயமான பொழுது அவர் புறப்பட்டு பாலைவனமான ஓரிடத்திற்கு போனார். திரளான மக்கள் அவரை தேடி அவரிடத்தில் வந்து தங்களை விட்டு போகாதபடிக்கு அவரை நிறுத்த முயன்றார்கள். அவரோ அவர்களை நோக்கி, நான் மற்ற ஊர்களிலும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்க வேண்டும், இதற்காகவே அனுப்பப்பட்டேன் என்றார்.